இன்றைய சிந்தனைக்காக அமுதா, அரசன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு அருமையான கதை. காளிதாசர் எழுதிய ரஹ்வம்சத்தில் அரசர்கள் மக்களை துன்பப்படுத்தாமல் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். ஒரு தேனி எப்படி மலருக்கு வலிக்காமல் தேனை உறிஞ்சி குடிக்கிறதோ அதுபோல வரி வசூலிக்கும் மன்னன் மக்கள் வரிச்சுமையை உணராமல் இருக்கும் மன்னன் பார்த்து வரி விதிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இது ஒரு சிறந்த மன்னனுக்கு உரிய இலக்கணமாகும். ஒரு அரசர் தனது மகனிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணி குருவிடம் அவனை அனுப்பி அவன் அரசனாக தகுதி உடையவனாக இருக்கிறானா என்று அறிய விரும்பினார். குரு இளவரசனை காட்டிற்கு அழைத்து சென்று கண்மூடி தியானம் செய் என்று கூறினார். 1 மணி நேரம் கழித்து வா என்றார். இளவரசனும் அவ்வாறே செய்தான். தியானம் செய்யும் போது என்னென்ன சப்தங்கள் கேட்டன என்று கேட்டார். ஆறு ஓடும் சலசல என்று ஓடும் சப்தம் கேட்டது, குருவிகளுடைய சப்தமும் எனக்கு கேட்டது அப்படின்னு சொல்றார். மறுபடியும் சென்று வருமாறு பணித்து திரும்பவும் இதே கேள்வியை கேட்டார். இம்முறை அவனுக்கு இலைகள் காற்றில் அசையும் சத்தமும் வண்டுகளின் ரீங்காரமும் கேட்டன. 3ஆம் முறையும் அவனை அனுப்பி அதே போலவே செய்ய சொல்லி அதே கேள்வியை கேட்டார். அப்பொழுது அவன் பூக்கள் விரியும் சத்தம் அதனுடைய ஓசை கேட்பதாக கூறினான். குரு அரசனிடம், உன் மகனை இனி சிம்மாசனத்தில் அமர்த்தி முடிசூடி மன்னனாக்கலாம். அவன் மக்களின் சிறு சிறு உணர்வுகளை கூட புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் அடைந்து விட்டான் என்றான். ஒரு இளவரசனுக்கு முடிசூட்ட நாள் குறிக்கப்பட்டது. அவன் சிறகடித்து வானில் பறந்தான். முடிசூடும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தான். நகரமே விழாக்கோலம் கொண்டது. அனைத்து காரியங்களும் தடபுடலாக நடைபெற்று கொண்டிருந்தன. அப்போது இளவரசனுக்கு ஒரு கனவு வந்தது. அதில் கந்தலாடையை அணிந்திருந்த சிறுவர்கள் துணி நெய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு அவளையே அவ்வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். இதற்காக இவ்வளவு சிரமப்பட்ட ஆடை நெய்கிறீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அரசரது முடிசூட்டு விழாவிற்காக அரண்மனை விருப்புகளை நெய்து கொண்டிருக்கிறோம் என்றனர். சிறிது நேரம் கழித்து மற்றொரு கனவு வந்தது. உடல் மெலிந்த எலும்பும் தோளுமாக காட்சியளித்த சிலர் கடலில் மூழ்கி முத்து எடுத்து வந்தனர். குளிரில் நடுங்கி கொண்டிருந்தார்கள். யாருக்காக அந்த முத்துக்களை சிரமப்பட்டு எடுத்தார்கள் என்று கேட்டபோது, மன்னரின் மணிமுடியில் பொருத்துவதற்காக அந்த முத்துக்களை எடுத்து வந்ததாக கூறினார்கள். அடுத்து வந்த கனவில் பசியுடனும் களைத்த தோற்றத்துடனும் சிலர் சுரங்கத்தில் எதையோ தேடிக்கொண்டிருந்தனர். அரசருடைய மணி மகுடத்தில் பதிக்க மாணிக்க கற்களை தேடுவதாக கூறினர். இந்த மக்கள் துயரப்பட்டு கண்ணீர் சிந்தி சேகரிக்கும் பொருட்களை கொண்டு செய்யும் மணிமகுடம் தேவையா என்று கனவிலிருந்து விழித்து மன்னன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். முடிசூட்டு நாளன்று அரசன் எளிய ஆடையை அணிந்து பூக்களாலும் இலைகளாலும் ஆன மகுடத்தையும் செங்கோலுக்கு பதிலாக ஒரு கோல் மட்டுமே எடுத்துக்கொண்டு அரசவைக்கு சென்றான். மக்கள் ஆச்சரியத்துடன் அரசனை பார்த்தனர். அந்த மாற்றத்திற்கான காரணம் அரசர் கண்ட கனவு என்று அவர்களுக்கு தெரியாதல்லவா? மன்னனாக முடிவெடுப்பதற்கு முன்பே மக்களின் துயர் துடைக்க முடிவு செய்த மன்னன் ஒரு செம்மன் அல்லவா? அவன், நான் மக்களின் வேலையால் கொடுமை செய்பவன் அல்ல என்றான். மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். அப்பொழுது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. தெய்வீக ஒளி அரசன் மீது பரவி அவனது ஆடை அரச உடையாகவும் இலைகளான மகுடம் கண்ணை கவரும் மணி முடியாகவும் மாறியது. கையில் உள்ள கோல் பொன்னாலான செங்கோலாக மாறியது. கடவுள் அவனை ஆசீர்வதித்து அவனுடன் இருக்கிறான் என்பதற்கு வேறு என்ன அத்தாட்சி வேண்டும்? இக்கதைக்கேற்ற ஒரு குறள் இறைமாட்சி என்ற 39வது அதிகாரத்தில் 388வது குறள், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரையென்று வைக்கப்படும். இதன் பொருள், அறநெறி தவறாமல் ஆட்சி செய்து நாட்டு மக்களை காப்பவன் சிறந்த தலைவனாக மக்களால் போற்றப்படுவான். அவன் மக்களால் தெய்வமாகவும் கருதப்படுவான். அரசன் மட்டுமல்ல,
மக்களுக்கு தொண்டாற்றும் பதவியில் உள்ள அனைவரும் இக்குறளை மனதில் கொண்டு செயலாற்ற வேண்டும். அருமையான திருக்குறள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். இதன் பொருள், அறநெறி தவறாமல் ஆட்சி செய்து நாட்டு மக்களை காப்பவன் சிறந்த தலைவனாக மக்களால் போற்றப்படுவான், மக்களால் தெய்வமாகவும் கருதப்படுவான். அரசன் மட்டும் அல்ல, மக்களுக்கு தொண்டாற்றும் பதவியில் உள்ள அனைவரும் இக்குறளை மனதில் கொண்டு செயலாற்ற வேண்டும். இன்றைய சிந்தனைக்காக நன்றி.